கருத்துக்களை சொல்வதற்கான அனுமதி எனக்கு இருக்கின்ற காரணத்தினாலே சொல்கின்றேன். காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறோம், 1:30 மணிக்கு முடித்து விடுங்கள். மாலை 5 மணிக்கு தொடங்கி இரவு 8 வரை கூட நடத்தலாம். உறுப்பினர்கள் பேசுகிற போது கொடுக்கப்பட்டிருக்கிற சப்ஜெக்ட் அதை ஒட்டி மட்டும் பேசுவார்களே, ஆனால் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறீர்கள், நான் பாராட்டுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், வாழ்த்துகிறேன். அந்த பெரியார் திடலில சுற்றிலும் போலீஸை குவித்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி என்ன நியாயம்? திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன தீவிரவாதிகளா? எதற்கெடுத்தாலும் நிதி பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே நியாயம் இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. ஆனால் அதற்கு ஒரு மாற்று தீர்வை நான் சொல்லிவிடுகின்றேன். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs. இந்த சட்டமன்றம் என்பது விவாதங்களால் அழகுபடுத்தப்பட வேண்டும். சத்தங்களுடைய ஓசை அதிகரிக்கின்ற பொழுது அர்த்தங்கள் இழந்துவிடக்கூடும். எனவே ஆக்கப்பூர்வமான விவாதங்களால் இந்த பேரவை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சக உறுப்பினர்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விவாதங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு இலக்கியத்தோடு அதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். பிரபல கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருந்தார். வானத்துக்கும் அவருக்கும் இடையிலான ஒரு உரையாடல் அது. அவர் எழுதுகிறார், ஒரு நாள் எனக்கும் வானத்துக்கும் போட்டி நடந்தது. நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், அது வைகரையை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், அது மழையை எடுத்து வைத்தது. நான் வியர்வை துளிகளை எடுத்து வைத்தேன், அது நட்சத்திரங்களை எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், அது வெயிலை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன், அது நிலவை எடுத்து வைத்தது. நான் கவிதையை எடுத்து வைத்தேன், அது வானவில்லை எடுத்து வைத்தது என்று எழுதுகிறார். இந்த கவிதையில கவிஞருக்கும் வானத்துக்கும் இடையிலே போட்டி நடந்தது. ஆனால் வென்றது நம்முடைய தமிழ் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதுபோலதான் இந்த பேரவையில ஆளுங்கட்சியினரும் எதிர்கட்சிகளும் விவாதங்களை செய்யலாம், ஆனால் வெற்றி பெறுவது மக்களுடைய கோரிக்கைகளாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்திலே கொண்டு நாம் எல்லோரும் இந்த பேரவையை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முன்பெல்லாம் பேரவையுடைய விவாதங்கள் அடுத்த நாள் பத்திரிகைகளிலே வரும். இப்போது அப்படி அல்ல, நேரலையாக இப்போது மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களிலே அவற்றையெல்லாம் வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் கடந்து இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் வரலாறாக பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய செய்திதான் நாளைய வரலாறு. எனவே சட்டமன்றத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் எவ்வாறு பேசுகிறோம், எவ்வாறு இந்த அவையை அணுகுகிறோம் என்பதை மக்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் பேரவையில பங்கேற்கக்கூடிய பலர் புதியவர்கள். சிலருக்கு சொல்லாற்றல் இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு செயலாற்றல் மட்டுமே அதிகமாக இருக்கும், சிலருக்கு 2 ஆற்றலும் பொருந்தி இருக்கும். அவர்களெல்லாம் அவையில நீண்ட நேரம் பேசுவதற்கான வாய்ப்பை எதிர்பார்ப்பதில் எந்த ஒரு பிழையும் இருக்க முடியாது. எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு நேரத்தை சுருக்கிவிடக் கூடாது என்ற அன்பான வேண்டுகோளை பேரவை தலைவர் அவர்களே உங்கள் முன்னால் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பேரவையில மணி இப்போது 1:40. பாருங்கள், நான் பேச வருகிறேன். மதிய உணவின் காரணமாக, பசியின் காரணமாக பலர் பேர் வெளியே போய்விட்டார்கள். காலை 9:30 இந்த அவை நடந்து கொண்டிருக்கிறது. பலருக்கு உடல் சோர்வு, மன சோர்வு, இவற்றையெல்லாம் பள்ளிக்கூடங்களில் கூட 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை பிரேக் விடுகிறார்கள், இடைவெளி விடுகிறார்கள். இங்கே தொடர்ச்சியாக நடத்துகிறோம். இது 3 மணிக்கு முடியுமா, 4 மணிக்கு முடியுமா என தெரியவில்லை. எனவே ஏற்கனவே உள்ள மரபுகளையும் பின்பற்றி அவையுடைய நேரத்தை தீர்மானிக்கக்கூடிய வானளாவிய அதிகாரம் உங்களுக்கு உண்டு. கருத்துக்களை சொல்வதற்கான அனுமதி எனக்கு இருக்கின்ற காரணத்தினாலே சொல்கின்றேன். காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறோம், 1:30 மணிக்கு முடித்து விடுங்கள். மாலை 5 மணிக்கு தொடங்கி இரவு 8 வரை கூட நடத்தலாம். எனவே மாண்பு மிகு நம்முடைய பேரவை தலைவர் அவர்கள் இதை கனிவோடு கவனத்தில் கொள்ள வேண்டும். அவருடைய கவனத்துக்காக ஏற்கனவே அலுவல் ஆய்வு குழுவில் இது பற்றி விவாதிக்கப்பட்டு அதிகமான பணிகள், அதிகமான தீர்மானங்கள் இங்கே முன்மொழியை பெற்று அதிக நேரம் எடுத்துக்கொள்வோமே. ஆனால் ஒருவேளை தேவைப்பட்டால் மாலை நேரத்திலே அவை வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கேள்வி நேரமே இல்லாத நேரத்தில் கூட கேள்வி நேரத்திற்கான அந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்தி நாம் இந்த நேரத்தை இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உறுப்பினர்கள் பேசுகிற போது கொடுக்கப்பட்டிருக்கிற சப்ஜெக்ட் அதை ஒட்டி மட்டும் பேசுவார்களே, ஆனால் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. சாதாரணமாக முன்பெல்லாம் 7 நிமிடத்துக்கு மேலே மற்ற உறுப்பினர் கட்சி என்று வருகிற போது கட்சி தலைவர்களுக்கு என்று ஒரு 15 நிமிடம் ஒதுக்குவது வழக்கம். இப்போது மிக அதிகமாக நேரம் ஒதுக்கி பார்க்கிறோம். ஏன்னா பல கருத்துக்களை சொல்லுகிற அது புதிய உறுப்பினர்கள் தங்களுடைய பேச்சுக்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் அதிக நேரம் ஒதுக்குறோம். இந்த குறுக்கீடுகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் நேரத்தை நாம் இப்போ மாண்புமிகு
MRK பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுகிற போது அவருக்கென்று 20 நிமிடம் தான் எடுத்துக்கொண்டார். ஆனால் குறுக்கீடுகள் 25 நிமிடம் எடுத்திருக்கிறோம். அப்போ குறுக்கீடுகளை குறைத்து கொண்டு குறுக்கீடுகள் வராமல் குற்றச்சாட்டுகளை ஆதாரம் இல்லாமல் பேசுவது அல்லது எந்த பொருளை குறித்து பேசுகின்றோம் அதை விடுத்துவிட்டு வேறு பொருள் பற்றி பேசுகிற போது அமைச்சரால் பதில் சொல்ல முடியாமல் இருக்க முடியாது. பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படி பேசுகிற போது அந்த குறித்த பொருள் குறித்து மட்டும் பேசுவோமே ஆனால் 1.5 மணிக்கெல்லாம் முடிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. நேரத்தையும் 10 நிமிடத்துக்கு தயார் செய்து கொண்டு வந்தால் 10 நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். மாண்பு உறுப்பினர் காமராஜ் 20 நிமிடம் எடுத்துக்கொண்டார். மாண்பு காமராஜ் 14 நிமிடம் எடுத்துக்கொண்டார். அப்போ அதிகமாக 10 நிமிடத்துக்குள்ள முடியுங்கள் என்று சொன்னால் நானே பெல் அடித்து உட்காருங்கள் என்று சொல்லி உடனே நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி உட்கார வைப்பது என்பது கூட ஒரு கண்ணியமான நடத்துதலாக இருக்காது என்று நான் கருதுகின்ற காரணத்தினால் நான் அனுமதித்துக் கொண்டிருக்கிறேன். இதை மனதிலே வைத்து எல்லா உறுப்பினரும் பேசுவீர்களானால் 1.5 மணிக்குள்ளாகவே நான் முடிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அதை அனைத்து உறுப்பினரும் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் தமிழ் அன்சாரி. பேரவைத் தலைவர் அவர்களே, பேசட்டும். பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே அலுவல் வாய்வு குழுவில் எடுக்கப்பட்ட அந்த முடிவின்படி நடந்து கொண்டிருக்கிறது. மாணவி தமிழ் அன்சாரி. பேரவை தலைவர் அவர்களே, இந்த மாமன்றம் பல தலைவர்களை பார்த்திருக்கிறது, பல ஆட்சிகளையும் பார்த்திருக்கிறது. இப்போது உங்களுடைய ஆட்சியும் பார்க்கிறது. நூற்றாண்டு பழமையான இந்த கட்டிடத்தை நாம் மதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த அவையிலே நாமும் இடம்பெற்று உரையாற்றியிருக்கின்றோம், உரையாடல்களிலே பங்கேற்றிருக்கிறோம் என்பதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் இதே அவையில்தான் நாம் நூற்றாண்டுகளை கடந்தும் அவையை நடத்த வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் புதிய நவீன வசதிகளுக்கு ஏற்ப புதிய சட்டமன்றங்களை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய சூழலை கவனத்திலே கொண்டு பல உறுப்பினருடைய மனநிலையும் இதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். வட்ட வடிவிலான ஒரு புதிய சட்டமன்றத்தை கட்டுவது குறித்து ஏன் பரிசீலிக்க கூடாது என்ற ஒரு கேள்வியை கோரிக்கையாக முன்வைக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது நகரத்துக்கு வெளியே போய்விடாமல் சட்டமன்ற விடுதி அருகிலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த சட்டமன்றத்துக்கு எதிரே ஒரு பெரிய வளாகம் இருக்கிறது, கார் பார்க்கிங் வசதி இருக்கிறது, அங்கே புதிய சட்டமன்றத்தை கட்டலாம் அல்லது தீவுத்திடலை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே புதிய சட்டமன்றம் ஒன்றை கட்டுவதை பற்றி நீங்கள் ஆய்வுக்குழுவிலா அல்லது வேறு எந்த வகையிலோ நீங்கள் ஆலோசிக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் நான் மீண்டும் சொல்வது, சட்டமன்ற விடுதி இங்கு இருக்கின்ற காரணத்தினாலே இதற்கு அருகிலேயே ஒரு இடத்தை பார்த்து கட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர்கள் தயவு செய்து ஏற்கனவே எங்களுடைய இடத்தை மாற்றியிருக்கிறார்கள், கருத்துக்களுக்கான நேரத்தையும் குறைத்திருக்கிறார்கள். நீங்கள் குறுக்கே பேசினால் என்னுடைய வாய்ப்பு கெட்டு போய்விடும். எனவே நான் பேசி முடித்த பிறகு தயவு செய்து நீங்கள் பதில் தாருங்கள் என்று நான் அன்போடு அமைச்சர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, இந்த பட்ஜெட்டை பற்றி நான் விரிவாகவே நான் பேச விடைந்தேன். பக்கம் பக்கமாக எழுதி வைத்திருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி உங்களுடைய வேண்டுகோளையும் கருதி பாதிக்கு மேற்பட்ட பக்கங்களை குறைத்து விட்டேன். இந்த நேரத்தில் நேரடியாக ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், கேட்கவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். நீட் தேர்வுக்கு எதிராக நாம் எல்லாம் ஒற்றை மனநிலையிலே இருக்கின்றோம். ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் அதிலே மாறுபட்ட கருத்து இருக்கலாம், ஆனால் நாம் எல்லோரும் ஒரே மனநிலையிலே இருக்கின்றோம். இந்த பேரவையில நாம் எல்லோரும் நீட்டுக்கு எதிராக இருக்கின்றோம் என்ற மனநிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் நீட்டுக்கு எதிரான மனநிலையில இந்த ஆட்சியும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு பரப்புரையில திராவிடர் கழகம் ஈடுபடுகிறது, முறையான அறிவிப்பு செய்கிறது, காவல்துறையிடம் அதுக்கான அனுமதியை பெறுகிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக அவர்கள் ஒரு பரப்புரையை ஜனநாயக வழியில அமைதி வழியில மேற்கொள்கின்ற பொழுது அந்த பரப்புரைக்கு தடை விதித்தது என்ன நியாயம்? பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறீர்கள், நான் பாராட்டுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், வாழ்த்துகிறேன். அந்த பெரியார் திடலில சுற்றிலும் போலீஸை குவித்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி என்ன நியாயம்? திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன தீவிரவாதிகளா? நான் யோசிக்க வேண்டாமா? உங்களுடைய அந்த கருத்தை, நம் எல்லோருடைய கருத்தை தான் அவர்கள் பரப்புரையாக மேற்கொள்கிறார்கள். மாணவர்கள் போராட்டம் நடைபெற்றது, டெல்லியிலே நடைபெற்ற மாணவர்களுடைய போராட்டத்துடைய குறிக்கோள்கள் வேறு, தமிழ்நாட்டில் நடைபெற்ற மாணவர்களுடைய குறிக்கோள்கள் என்பது வேறு. அவர்கள் நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு எதிராக மட்டும்தான் போராடினார்கள். நாமோ நீட் தேர்வு அடியோடு ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற குரலோடு போராடினோம். அவர்கள் கொசுக்களை எதிர்க்கிறார்கள், நாம் சாக்கடையை மூட வேண்டும் என்று சொல்கின்றோம். வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் அந்த மாணவர்கள் மீது நாம் நெருக்கடியை கொடுத்து தாக்குதல் நடத்தியது சரியா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இப்பொழுது தமிழ்நாடு மாணவர் இளைஞர் அமைப்புகளை சேர்ந்தவர்களை சந்தித்தார்கள். சென்னையிலே 4 பேர் பட்டினி போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், உயிருக்கு ஆபத்தான நிலையை இன்று அடைந்திருக்கிறார்கள். நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அருமை சகோதரர் ராஜ்மோகன் அவர்கள் கூட அவர்களை சந்தித்து ஆறுதல் படுத்தியிருக்கிறார். நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால்,
அந்த மாணவர்களுடைய பல கோரிக்கைகள் இருக்கலாம். பட்டினி போரை நடத்தி தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மனிதாபிமானத்தோடு இதை நாம் அணுக வேண்டும். அவர்கள் ஒரு கோரிக்கையை என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மீண்டும் இதே பேரவையில நீட்டுக்கு எதிரான நீட்டுக்கு முழுமையாக தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாம் நிறைவேற்றுவோம், அதன் மூலமாக மொத்த இந்தியாவுக்கும் வகுப்பெடுப்போம் என்று சொல்கிறார்கள். ஒரு நியாயமான கோரிக்கை தானே, அதையே இந்த அரசு பரிசீலிக்க கூடாது என்ற அந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, நான் பேசி முடித்த பிறகு தயவு செய்து என்னுடைய நேரத்தை பறித்து விட வேண்டாம். ஈழத்தமிழர்களை பற்றி இந்த அவையில இந்த பட்ஜெட்டிலே நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு தாய் தமிழான தமிழ்நாட்டில் இருந்துதான் நாம் அதிகமான ஆதரவை கொடுத்து வருகிறோம். அதுதான் நியாயம். ஒரு வங்காளிக்கு இன்னொரு வங்காளி தான் ஆதரவு கொடுப்பார். மேற்கு வங்கத்துக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில எல்லை கோடுகள் நாடுகள் என்ற அடிப்படையில் மாறுபடலாம், ஆனால் வங்காளிகள் என்ற உணர்வோடு அவர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஈழத்தமிழருடைய உணர்வோடு நாம் காலங்காலமாக ஐக்கியப்பட்டு வந்திருக்கின்றோம். இந்த நிலையில சிஏஏ சட்டத்தில் ஏன் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்க கூடாது என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். அந்த அடிப்படையில் ரெண்டு விஷயத்தை நான் நம்முடைய இந்த அரசுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒன்று, ஈழத்தமிழர்களுக்கு சிஏஏ சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவிலே குடியுரிமை வழங்கப்பட வேண்டும், அல்லது அவர்கள் விரும்பக்கூடிய நாடுகளுக்கு செல்ல அவர்கள் அனுமதிக்க வேண்டும். காலம் காலமாக தலைமுறையாக அகதி முகாம்களை வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அடையாளங்களை, நம்முடைய பிள்ளைகளை, தன்னுடைய மண்ணை பிரிந்து வந்து விட்டோம் என்ற வேதனையிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் உதவாமல் வேறு யார் உதவுவார்? எனவே அதையும் நீங்கள் கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்ற இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களை சந்தித்து நான் இடையிலே ஒரு கோரிக்கை கொடுத்தேன். என்ன ஒன்று என்று சொன்னால், புதிதாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கும் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் பிசிஎம் எனப்படும் சாதி சான்றிதழை வழங்க முடியாது என கடந்த 25/6/26 அன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதியரசர் ஜே.ஆர். சுவாமிநாதன் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு அரசாணை 31 ரத்து செய்துள்ளது. ஏற்கனவே 2 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புக்கும் 31/1/2024 அன்று அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசில பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையின் சார்பிலே வெளியிடப்பட்ட அரசாணைக்கும் இது எதிராக இருக்கிறது. இப்பொழுது நான் உங்களை சந்தித்த போது கூட சொன்னீர்கள், நாங்கள் நிச்சயமாக மேல்முறையீடு செய்வோம் என்று. மேல்முறையீடு செய்திருக்கிறீர்கள், தீர்ப்பு காத்திருப்பில் இருக்கிறது. நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்பவர்களுக்கும் பிசிஎம் சான்றிதழ் கிடைக்கும் வகையில் உடனடியாக புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். அதுவரை, இந்த சட்டம் கொண்டு வரும் வரை அரசாணை எண் 31 செல்லும் என்பதையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவையை விட்டு வெளியே சென்றிருக்கிறார். அவருடைய கவனத்துக்கும் இதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக, ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை, மேகதாதுவை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். காவிரி பிரச்சனைகளில தொடர்ச்சியாக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம், மொத்த மனநிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பயனுள்ள மாற்று நடவடிக்கை குறித்து நாம் ஏன் சிந்திக்க கூடாது என்பதை ஏற்கனவே இந்த அவையிலே பதிவு செய்திருக்கின்றேன். பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த போது கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையில், கர்நாடக எல்லையில ராசிவனனில ஒரு அணையை கட்ட வேண்டும் என்ற முயற்சியை எடுத்தார். ஆனால் அது அப்படியே கிடப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அணையினால் கர்நாடகாவுக்கும் பாதிப்பில்லை, தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பில்லை. ஏனென்று சொன்னால், அணையின் இடது கரை தமிழ்நாட்டில் உள்ளது, வலது கரை கர்நாடகாவில் உள்ளது. அவரவருக்கு தேவையான தண்ணீரை விருப்பம் போல் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு சுமூகமான ஒரு சூழலும் ஏற்படும். எனவே இது குறித்தும் நம்முடைய அரசு சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தொகுதியான பரங்கிப்பேட்டையில, அதனுடைய கடலோரத்தில் கடலில ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை தோண்டுவதற்கான சில வேலைகளை ஹிந்துஸ்தான் நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. இங்கே நம்மாழ்வாரை பற்றி சுட்டிக்காட்டி இருக்கிறீர்கள். இயற்கை வேளாண்மைக்கு பாதுகாப்பு தருவோம் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். காவிரி டெல்டா மாவட்டத்தை பாதுகாப்போம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அந்த வகையில அந்த திட்டத்துக்கு கடந்த திமுக அரசில் அனுமதி மறுக்கப்பட்டது. நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த தாவேக அரசும் அந்த திட்டத்திற்கு அனுமதி மறுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கையாக முன்வைக்கின்றேன். கடைசியாக 2-3 கோரிக்கையோடு நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இங்கே உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்திருக்கிறார். நீங்களும் இவ்வளவு சிறப்பாக இலக்கியமாக பேசுகிறீர்கள் எனக்கு தெரியாது, பாராட்டுகள். ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால் உங்களுடைய உரை சுருக்கப்பட்டது என்று கருதுகின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் மொத்த இந்தியாவுடைய கல்வி பெருமையும் பேசக்கூடியது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் உலகம் எங்கும் பரவி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு பல்கலைக்கழகம் தான் இந்தி ஆதிக்க எதிர்ப்புக்கு எதிரான போராட்ட களத்துக்கு தாய் வீடாக இருந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாற்றை பற்றி பேசுகின்ற போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை புறக்கணித்து விட்டு யாரும் சென்றுவிட முடியாது. கொடும் தீயை
எதிரிகள் எய்த போதும் அதுக்கு எதிராக மார்பை பிளந்து காட்டி போராடிய மாணவர்களை கொண்ட பல்கலைக்கழகமாக அது திகழ்ந்தது. அந்த பல்கலைக்கழகத்தை 2013 தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தியது. அதன் பிறகு தொடர்ச்சியாக பல பிரச்சனைகள், சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பென்ஷன் இல்லாமை, பணி நிரந்தரம் இல்லாமை என்று தொடர்ச்சியாக பல போராட்டங்கள். இந்த நேரத்தில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரை, பல்கலைக்கழக நிர்வாகத்தையும் போராட்ட குழுவையும் சந்தித்து ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு நான் ஏற்பாடு செய்தேன். அதுக்கான தீர்வு கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஒரு நிமிஷம். ஆனால் அந்த தீர்வுக்கான அவகாசத்தை ஜூலை 31 என்று சொன்னார்கள். இதுவரை இல்லை. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், எதற்கெடுத்தாலும் நிதி பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே நியாயம் இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. ஆனால் அதற்கு ஒரு மாற்று தீர்வை நான் சொல்லிவிடுகின்றேன். அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1000 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. கட்டிடங்களோ அதிகபட்சம் 2 ஏக்கர் கூட இல்லை. இவ்வளவு பெரிய ஏரியாவை நல்லெண்ணத்தோடு கொடுத்திருக்கிறார்கள். இப்போது நிதி சிக்கலிலே அந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது. நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், ஆசிரியர் வீரமணி, இப்படி எண்ணற்ற தலைவர்களை தந்த ஒரு பல்கலைக்கழகம் 1000 ஏக்கரில் ஒரு 50 ஏக்கரை விற்றுவிட்டால் மொத்த நிதி நெருக்கடியும் சமாளித்து விட முடியும். எனவே இதை குறித்தும் தயவு செய்து பரிசீலிங்கள். என்று நிதி நிதி என்று சொல்லி அந்த பிரச்சனையை நாம் நீர்த்து போக செய்துவிடக் கூடாது என்ற யோசனையை நான் இந்த இடத்துல வைக்கின்றேன். உறுப்பினர் சுருக்கமா முடிச்சிடும். அடுத்ததாக 14 ஆண்டுகளை கடந்த ஆயுள் சிறைவாசிகளை சாதி மத வடக்கு பேதமின்றி விடுதலை செய்வதை குறித்து நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். சிறைச்சாலையுடைய நோக்கம் என்ன? தவறு செய்பவர்களை திருத்தி மீண்டும் சமூகத்தோடு இணைந்து வாடச் செய்வது. அவர்கள் தண்டனை காலத்தை அனுபவித்து விட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கும் போது அவர்களெல்லாம் இன்று தமிழ்நாட்டில வெளியே வந்து சிறப்புக்குரிய ஆளுமைகளாக மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தோழர் தியாகு தூக்கு தண்டனை கைதி, அவர் விடுதலை பெற்றார். இன்று தமிழ்நாடு எங்கும் அரசியல் வகுப்போடு நடத்தி கொண்டிருக்கிறார். பேரறிவாளன் விடுதலை பெற்றார். இன்று வழக்கறிஞராக மக்களுக்காக தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்படி எத்தனையோ பேர் சிறையிலே பட்டப்படிப்பை எல்லாம் முடித்து வந்திருக்கிறார்கள். இன்னும் பல பேர் இத்தகைய விடுதலை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். முதுமை, நோயாளித்தனம், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். அதிலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை முன்வரிசை அமைச்சர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கடந்த திமுக ஆட்சியில 14/2/26 அன்று அரசாணை 82 வெளியிடப்பட்டது. இதன் அடிப்படையில் கோவை, பாளையங்கோட்டை, புழல் சிறைகளில் இருந்த 15 சிறைவாசிகளுக்கு 60 நாட்களுக்கு சிறப்பு சிறைவிடுப்பு கிடைத்தது. அது முடிந்த பிறகும் மீண்டும் அவர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் மீண்டும் ஃபர்லோ என்ற விடுப்பை கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார்கள். சட்ட அமைச்சகமும் அதற்கு பரிந்துரை செய்திருக்கிறது, எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நான் பாராட்டுகின்றேன். ஆனால் இந்த கோப்புகள் மாண்புமிகு முதலமைச்சர் வசம் தேங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த விஷயத்தில் கனிவு காட்டி அவர்களுக்கெல்லாம் சிறை விடுப்பு கிடைக்க உதவிடுமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக ஒன்றை நான் சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். FCRA என்ற ஒரு சட்டத்தை மத்திய அரசு மசோதாவாக கொண்டு வந்திருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து நம்முடைய நாட்டில கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட எண்ணற்ற தொண்டுகளை ஆற்றுவதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் தொண்டு நிறுவனங்கள் பெற்று வந்தன. அந்த தொண்டு நிறுவனங்களுடைய பணிகளை முடக்கும் வகையிலும் எண்ணற்ற சேவைகளை நாசம் செய்யும் வகையிலும் ஒரு வகையான தந்திரத்தோடு ஒன்றிய அரசு FCRA எனும் வெளிநாட்டு நிதி பங்களிப்பு கட்டுப்பாடு சட்டத்தில் திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது. இது கல்விக்கு, மருத்துவத்துக்கு, சமூக சேவைக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும். எனவே இந்த சட்டமன்றத்தில் FCR மசோதாவுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொகுதியுடைய 4 கோரிக்கைகளை சொல்லிவிட்டு எடுத்து மூலமாக தந்து விடுகின்றேன். மிக முக்கியமாக சிதம்பரத்தில் எங்களுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மீண்டும் சட்டக்கல்லூரியை தொடங்குவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பரங்கிப்பேட்டையில் ஒரு பெண்கள் மகளிர் கல்லூரியை தொடங்குவதற்கு நீங்கள் உதவ வேண்டும். குமராட்சி பகுதியில் ஒரு முதலை பண்ணையை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று நான் நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இதர தொகுதி கோரிக்கைகளை எடுத்து முழுவதுமாக தருகிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பான வாய்ப்பை தந்தமைக்காக மீண்டும் உங்களுக்கு நன்றியை கூறி அமர்கிறேன். நன்றி. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs.